அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஏசா துரை சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ராஜாஜி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி கழக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் முனைவர் அன்பழகன் புதுப்பட்டி, கணவாய்ப்பட்டி, விராலிப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் முனைவர் வெள்ளத்துரை தொகுதிக்கு உட்பட்ட செங்குளம், கீழத்திடியூர், தமிழாக்குறிச்சி, ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த கழக வேட்பாளர் முனைவர் வெள்ளத்துரைக்கு பொதுமக்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் சேகர் தழுத்தாளி, கண்ணிலம், கொளமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கழக வேட்பாளர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.